ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஹாஷ் செட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஹாஷ் செட் அரே லிஸ்ட் மாதிரி ஹாஷ் செட்டும் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ற பாயிண்ட் தான். இதுவுமே ஒரு லிஸ்ட் எப்படி ஒரு இன்டர்ஃபேஸோ அதே மாதிரி செட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் செட், ஓகேவா? இதோட கிளாஸ் நேம் வந்து ஹாஷ் செட். அப்ப எப்படி அரே லிஸ்ட்டுக்கு பண்ணமோ அதே மாதிரி செட் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போதோ அந்த டைப் ஆஃப் டேட்டாவை பிளேஸ் பண்ணுற ஹோல்டர் அண்ட் செட் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ரெஃபரன்ஸ் நேம் நான் வந்து வேல்யூன்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் வந்து ஹேஷ் செட். அரே லிஸ்ட் மாதிரியே தான் ஹேஷ் செட். ஓகே, அகைன் இது டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டாவை இது ஸ்டோர் பண்ண போகுதுன்றத மென்ஷன் பண்ணுற இடம். நான் முன்ன சொன்ன மாதிரி இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் டேட்டா டைப் இன்ட் ஃப்ளோட்னு கொடுக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக கொடுக்கணும், இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ரேப்பர் கிளாஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது, ஜாவாலே ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ண யூட்டில்ன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்படி அதெல்லாம் யோசிக்கிறது ஏற்கனவே கோடு எழுதியிருக்காங்க, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி சிம்பிளாக ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறீங்க. ஸோ செட்டுன்றது இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில்குள்ளே தான் இந்த செட்டுன்ற இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஹேஷ் செட்டையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸும் இந்த யூட்டில் பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. ஃபைன். இப்போது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ்வல் இங்கேயும் மெத்தட் இருக்குது, வேல்யூ டாட் ஆட். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது, இன்டீஜர் டேட்டா. அப்போ இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். 10 வேல்யூ டாட் ஆட் 20 வேல்யூ டாட் ஆட் 30. சரியா? அண்ட் வேல்யூ டாட் ஆட் 40. இந்த இடத்துல அகெயின் 13 நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த செட்டுக்குள்ள ஆஸ் செட்டுக்குள்ள நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட சைஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? சைஸ் வந்து செக் பண்ண வேல்யூ டாட் சைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஸ்ட்ரைட்டாக சைஸ்க்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னன்னு சொல்கிறேன். ஸோ வேல்யூ டாட் சைஸை கொடுத்தா இது எத்தனை சைஸை கொடுக்கணும், ஐ மீன் இந்த செட்டில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அதோட கவுண்ட்டை கொடுக்கணும். கரெக்டாக நான் ரன் பண்ணுறேன், 3 தான் கொடுக்குது அவுட்புட்டில். நல்லா பாருங்கள், 3. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இட் அவாய்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூ. ஓகேவா? அரே லிஸ்ட்டில் டூப்ளிகேட் வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஹேஷ் செட்டில் இட் அவாய்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூ. அதனால தான் ஏற்கனவே இருக்கிற வேல்யூ திரும்பவும் ஆட் பண்ணால் அதாவது இன்னொரு புது வேல்யூவை எடுத்துக்கல. புரியுதா? இப்போ செட்டில் ஹேஷ் செட்டில் 3 ரெக்கார்ட் தான் இருக்குது, அது 10, 20, 30 அவ்வளோதான். இன்னொரு 30 இருக்கானா? இல்லை. இப்போ அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த ஹேஷ் செட்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், மொத்தமாக பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன், ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஈச் என்னன்னு தெரியும்ல, இது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். இன்ட் ஐ, ஓகே, கோலன் வேல்யூ. ரைட். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஐயை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? பேசிக்காக ரைட் ஹேண்ட் சைடில் அந்த செட் ஆஃப் டேட்டாவை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதோட இண்டிவிஜுவல் டேட்டாவை ரிசீவ் பண்ணுற ஒரு ரெஃபரன்ஸை வச்சுட்டோம்னா இதான் ஃபார் ஈச். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இனிஷியல் வீடியோஸில், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த லிஸ்ட்டில், அதாவது லிஸ்ட்னே வருது பாருங்கள், இந்த ஹேஷ் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம லூப் மூலமாக பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் ரன் பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் இது 30 14 மாற்றிடுறேன், ஏன்னா இட் டசன்ட் சப்போர்ட் டூப்ளிகேட் வேல்யூ. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வேல்யூ 20 இருக்கு. செகண்ட் வேல்யூ ஸ்ட்ரெயிட்டா 14 இருக்கு. அதுக்கப்புறம் 10, 30. ஓகேவா? நம்ம ஸ்டோர் பண்ண ஆர்டர் என்னது? 10, 20, 30, 40. பட் ஆனா நமக்கு கிடைச்ச ஆர்டர் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான அனதர் பாயிண்ட் அரே லிஸ்ட்டுக்கும் இதுக்கும். அரே லிஸ்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ற ஆர்டர்லயே இண்டெக்ஸ் பொசிஷன்ல டேட்டா ஸ்டோர் ஆகும். 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் டேட்டா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல செகண்ட் டேட்டா. ஓகேவா? அடுத்த பொசிஷன்ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டாஸ்னு ஸ்டோர் ஆகும். ஆனா இங்க இது ஒரு ஆர்டர்ல ஸ்டோர் ஆகாது. புரியுதா? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் டசன்ட் ஸ்டோர் இன் an ஆர்டர். ஓகே, இதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியாததுனால என்னால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொசிஷன் வச்சு அந்த வேல்யூ எடுக்க முடியாது. அதனால தான் வேல்யூ டாட் கெட்னு ஒரு ஃபங்க்ஷனே இல்லை பாருங்க. வேல்யூ டாட் கெட் அப்படின்னு சொல்லி உங்களால் இண்டெக்ஸ் பொசிஷனெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஐட்ரேட் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் ரிட்ரைவ் பண்ண முடியும். இல்லைன்னா ஐட்ரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஓகேவா? அது சிம்பிளாக இருக்கும். ஐட்ரேட் பண்ணியும் நம்மளால வேல்யூஸை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு அரே லிஸ்ட்டை இந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அரே லிஸ்ட் இது வந்து ஒரு இன்டீஜர்ன்றதுனால நான் அதே இன்டீஜர் டேட்டா டைப் கொடுக்குறேன். A1 ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, அரே லிஸ்ட்டும் இம்போர்ட் பண்ணிடுவோம். யா, இப்போ என்னன்னா இந்த டிஃபைன் பண்ணும்போது, இது அரே லிஸ்ட்னு டிஃபைன் பண்ணும்போது நம்மளால இந்த செட் வேல்யூ இருக்குல்ல, இதை இங்க பாஸ் பண்ண முடியும். ஓகே, டிக்ளேர் பண்றேன், எம்டியா டிக்ளேர் பண்றேன். இனிஷியலா ஒரு அரே லிஸ்ட் எம்டியா டிக்ளேர் பண்ணுவேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வேல்யூ கொடுப்போம். a1 டாட் ஆட்னு கொடுப்போம். ஆனா இப்போ ஸ்ட்ரெயிட்டா அரே லிஸ்ட் டிஃபைன் பண்ணும்போது வேல்யூ கொடுத்ததுனால இந்த செட்ல இருக்கிற டேட்டா, ஹேஷ் செட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே அரே லிஸ்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ இந்த அரே லிஸ்ட்ல என்ன இருக்கும்? இந்த ஹேஷ் செட்டோட டேட்டா இருக்கும். ஆனா இப்பவுமே என்ன ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு நமக்கு தெரியாது. ஆனா என்ன ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிருக்குன்றத பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் a1 டாட் கெட் 0 கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கொடுக்குறேன். a1 டாட் கெட் ஆஃப் 0. ஓகேவா? நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் நம்மளால ஒரு பொசிஷனோட டேட்டாவை எடுக்க முடியும். ஒன்று அதுவே பண்ண முடியாது இல்லையா? இப்போ 0th என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை நம்மளால ரிட்ரைவ் பண்ண முடியும். 0ல் 20 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? 10 தான் இருக்கு. பட் நம்ம அரே லிஸ்டாவே ஸ்டோர் பண்ணல. அரே செட் ஹேஷ் செட்ல ஸ்டோர் ஆன டேட்டாவை காப்பி பண்றோம். அதனால இங்கேயும் கேரண்டி கிடையாது என்ன பொசிஷன்ல என்ன டேட்டா இருக்குன்ட்டு. பட் அட்லீஸ்ட் நம்மளால கெட் ஃபங்க்ஷனை காலாவது பண்ண முடியும். ஹேஷ் செட்ல கெட் ஃபங்க்ஷனே இல்லை.